வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றியெல்லாம் பேசினா எல்லாரும் 50,000 1,00,000 அப்படின்னு சம்பளம் வாங்குறவங்களுக்காக தான் பேசுறீங்க. சாமானிய மக்களும் நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கும் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நாங்கள் என்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ எங்கள் ப்ராப்ளமை ஏன் யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஒரு லோ இன்கம் கேட்டகரியில் இருக்காங்க, இல்லை டே டு டே அவங்க சம்பளம் வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபினான்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற, அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஏர்ன் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு டெலிவரி பாய்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கிராசரிஸுக்காக இருக்கட்டும், ஃபுல்லாக இந்தியா முழுக்க இந்த டெலிவரி பர்சன்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட சம்பளம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இவங்க எப்படி அவங்களோட ஃபினான்ஸை பிளான் பண்ணலாம் சார்? டெஃபினெட்லிங்க, நான் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பாய்ஸ் அப்படின்ற செக்மெண்ட் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக என்ன இந்த வேலையை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். நம்ம கன்வீனியன்ட்டாக நம்ம வேலைகளை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு வந்திருக்கீங்க, இல்லை நான் ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா 9:30 6:30 வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு 30 டேஸில் 25 டேஸ் ஒர்க்கிங் டே இருக்கும். நம்ம ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒர்க்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. அதை சமீப காலமாக நம்ம பார்க்கலாம். பட் அந்த கன்வீனியன்ட்டில் என்ன அப்படின்னா, நம்ம எங்கேஜ் இருக்கும்போது இந்த டெலிவரி பாய் ஒர்க் பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ ஃபுல் டைம் ஓட்டக்கூடிய ஒரு டெலிவரி பாயோட ஆவரேஜ் இன்கம்ன்றது 25,000 30,000 இருக்கு. ஈவன் மெட்ரோ சிட்டிஸும் அந்த மாதிரி தான் இருக்கு, Tier 2 சிட்டிஸ்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எங்கேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் பெருசா இருக்காது. எங்கேஜ்ன்றதை எங்கே நான் மீன் பண்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ல அப்பா சம்பாதிப்பாரு, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, இந்த பையன் ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்ணுவாரு. இவரோட இன்கம்ன்றது ஒரு சர்ப்ளஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க மைனஸ் ஆகும், இவங்களுக்கு லைஃப்ல எங்க மைனஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ்லாம் போவாங்க. இப்போ இவங்க அம்மாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு இருக்கா, எல்லா ஊர்லேயும் இருக்கு இல்லையா, அதில் லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த பசங்க மொபைல் ஆப் லோன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விலை உயர்ந்த வெஹிக்கிள் லைக் ஒரு டியூக் பைக் வாங்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, இதோட வட்டி விகிதங்களை பார்க்காம ஃபர்ஸ்ட் கடனில் போய் மாட்டுறது பெரிய ட்ராப் ஆக்சுவலாக. ஏன் இதை நான் ட்ராப்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மைக்ரோ ஃபினான்ஸ், அதாவது அம்மா வாங்கக்கூடிய கடனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வட்டி இருக்கும். 48% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மொபைல் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் கிட்டத்தட்ட 5 வட்டி வரைக்கும் போடுவாங்க. ஏன் அந்த வட்டி கணக்கை நம்ம பார்க்கறது இல்லைன்னா, அதோட லோன் அமௌண்ட் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ண மாட்டோம். சரி, இப்போ 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா வட்டி அப்படின்னும் போது 10% கரெக்டா. இதே இதை நான் மாசம் 10% பே பண்றேன்னு வைங்களேன், 10 வட்டி அதுதானே கணக்கு அப்படின்னா 120% வட்டி கட்டுறோம். சரியா, ஒரு வருஷத்துல 10,000 ரூபாய்க்கு நான் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வட்டி கட்டுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்ல இளம் வயசுல போய் மாற்றுறதுனால கம்ப்ளீட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இது கடன் அடைக்கிறதுக்காண்டி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்னன்னா, அந்த எங்கேஜ், அதாவது 26 வயசுல இருந்து 28 வயசுல கல்யாணம் ஆகும்போது அவர் தனியா கமிட்டட் லைஃப்குள்ள போவார். கமிட்டட் லைஃப்குள்ள போகும்போது இது ஆல்ரெடி ப்ராக்டிஸ்ல இருக்கிறதுனால, இந்த 5 to 6 இயர்ஸ் ப்ராக்டிஸ்ல இருக்கிறதுனால இதே கண்டினியூ தான் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நான் டெலிவரி பாய்ஸ்லாம் ஒர்க் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ஒர்க்ல என்னதான் நம்ம ஓட்டினாலுமே ஸ்கில் பெருசா டெவலப் ஆகாது. உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேனே, நான் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கம் பெருசா ரைஸ்லாம் ஆகாது. இப்போ நான் 25 வயசுல ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இப்போ 50 வயசு இருக்குன்னு வைங்களேன், இன்ஃபிளேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட சேலரி கூடியிருக்குமே தவிர அதோட பெருசா கூடியிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் இங்க 2 மெசேஜ் சொல்றேன். ஸோ தட் இந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்கில் ரிலேட்டடா இல்லாதனால வருஷம் இன்கிரிமெண்ட் ஆகக்கூடிய சேலரின்றது கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஆனா வாங்கக்கூடிய வட்டி விகிதம் அதிகமா வட்டி வாங்குறாங்க. தென் இவங்களோட வயசு வளர வளர, இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற மாற, இவங்க கமிட்டட் லைஃப்ல போறாங்க, ஃபேமிலி லைஃப்ல போகும்போது இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஈவன் ஆகாம நிற்கும் போது தான் இவங்க லைஃப் பெரிய மிசரபிளா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இதை யூனியன் மினிஸ்டர் கூட அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பியூஷ் கோயல் லாஸ்ட் ஸ்டார்ட் அப் கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் உண்டான கான்ஃபரன்ஸ் நடந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுல தெளிவா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிருக்காங்க, நிறைய யூனிகார்ன்ஸ் உருவாயிருக்காங்க. ஆனா எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆப் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. தென் இப்போ ஸ்போர்ட்ஸ் விளாடுறோம் பாத்தீங்களா, அதாவது ட்ரீம் 11 ஒரு ஆப் இருக்கு, ரம்மி சர்க்கிள் ஒரு ஆப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, கன்வீனியன்ட்டை தான் கொண்டு வந்திருக்கே தவிர, பட் அதுல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு உண்டான ஸ்கில்ல மேம்படுத்துறது மாதிரி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் லாஸ்டா ஒரு 6 இயர்ஸா நடக்கல. ஆனா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய ஃபண்டிங் கிடைச்சிருக்கு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல யூனியன் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணாரு, இனிமேல் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஓகே தான். இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், இது எக்கனாமிக்கும் பெருசா சப்போர்ட் இருக்காது,
முக்கியமான விஷயம் இளைஞர்களை வந்து ஸ்டில் நம்ம வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரா தான் மாத்திக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஸ்கில்டு லேபரா நம்ம மாத்தல. உதாரணத்துக்கு இப்போ பிஇ படிச்ச ஒரு பையன் அவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பிகினிங் லெவல்ல வேலைக்கு போறாருன்னா பேசிக் சம்பளம் 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. கரெக்டா? இப்ப அந்த அதே பையன் வந்து ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்றாரு, ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்றாருன்னா இமீடியட்டாவே ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு ரேபிடோ வண்டி ஓட்டுறாருன்னா 20,000 ரூபாய் இமீடியட்டா சம்பாதிக்கலாம். கம்பேரிசன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி போறதுனாலையும் ரேபிடோ போறதுனால தான் இன்கம் ஜாஸ்தியா இருக்கு. பட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 8,000 12,000 வேலைக்கு போன பையன் வந்து கிட்டத்தட்ட 40,000 சம்பாதிப்பான். அவனுக்கு ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஸ்கில் டெவலப் ஆச்சுன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல அவன் எம்ப்ளாயே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு சின்ன ஒரு மேனுஃபேக்சரிங் எஸ்எம்இ செக்மெண்ட் கூட அவன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கண்ட்ரி விரும்புது. ஸோ இதுல என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, டெலிவரி பாய்ஸ் இருக்கிறவங்க மேபி ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க, ஒரு பார்ட் டைமா நீங்க பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பற்றாக்குறையா ஒரு இன்கம் தேவைப்படுதுன்னா அதுல தாராளமா போகலாம். என்னோட பெரும்பாலும் அட்வைஸ் இளைஞர்களுக்கு என்ன அப்படின்னா, அது ஃபுல் டைமா நீங்க ஓடுறதுனால அந்த ஒரு 5-6 வருஷம் வேணா உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கவே இருக்காது. மீன்வே நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் இப்போ நம்ம சொன்னாலுமே எக்ஸ்பென்சஸை குறைங்க, நீங்க வந்து லைபிலிட்டியை குறைங்க அப்படின்னாலுமே அவங்களால இன்கம் ரைஸ் பண்ண முடியாது. கரெக்டா? இன்ஃபிளேஷன் என் கையிலயும் கிடையாது, அந்த நபர் கையிலயும் கிடையாது. அதே மாதிரி அவரோட வாழ்க்கை வளர வளர அவரோட கமிட்மெண்ட் மீன்ஸ் ஃபேமிலி ஆகும், குழந்தைங்க வரும், அதுவும் அவர் கையில கிடையாது இல்லையா? அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்கம் டிமாண்ட் பண்ற சூழ்நிலை உருவாகும் போது வாங்குற இன்கம் பத்தாது. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் கடனையும் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்க்கணும், செலவுகளை ஓரளவு கட்டுப்படுத்த பார்க்கணும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதை ரெண்டையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இன்கம் தான் ரைஸ் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில் ஓரியன்டட் ஜாப்ஸ் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த துறையிலேயே ரொம்ப நாள் டிராவல் பண்ணக்கூடாது, உங்க தேவை முடிஞ்ச உடனே ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. ஆனாலும் கூட இன்னும் நிறைய பேர் இந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேற வேற காரணங்களுக்காக. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருமானத்தை எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதாவது டிகிரியோ முடிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எஜுகேஷன் லோனும் இருக்கும், இல்லை வீட்டில் வாங்கினா வேற ஏதாவது ஒரு கடனும் இருக்கும், அதை இவங்க மீட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும். ஸோ ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இதை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம், அந்த லோன் அடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக சேவ் பண்றதுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கான்செப்ட் வந்து விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கும். அந்த கான்செப்ட் போயிடணும் நம்ம. ஸோ தட் வந்து இதில் வந்து இன்கம் லிமிட்டட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு 20,000 நம்மளோட இன்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் அவங்களோட கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, கடன் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம பேசலாம். கரெக்டா? கடன் வந்து ஒன்று வாழ்றதுக்கு கடன் வாங்கலாம், இல்லாட்டி வாழ்க்கையிலேருந்து மேம்படுறதுக்கு கடன் வாங்கலாம். கரெக்டா? வாழ்றதுக்கு உண்டான கடன்றது வந்து ஏதாவது திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது, திடீர்னு ஒரு அப்பாவோ இல்லாட்டி யாராவது ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க நல்லா இன்கம் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு இழப்பீடு, அதாவது ஒரு லைஃபே வந்து இல்லாம ஆயிடுது, இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவருக்கு வந்து திடீர்னு ஒரு சுமை வந்துடும். அப்போ வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்காண்டி கடன் வாங்கணும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா திடீர் சூழ்நிலையில நம்ம சமாளிக்க முடியாது. டெஃபினெட்லி மீன்ஸ் அதுக்கு நம்ம பிளான் பண்ணி இருக்க மாட்டோம். அது திடீர்னு வர சூழ்நிலையை பொறுத்து தான் அது மாறும். இஃப் இட் இஸ் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட்? இப்போ வந்து என்னன்னா இப்போ கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 3 lakhs வரைக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 lakhs வரைக்குமே நம்மளுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக செலவழிக்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணங்கள். இப்போ இதை சேஃப்கார்ட் பண்ணும் பட்சத்தில் இவங்களுக்கு அதிகபட்ச செலவுகள் வர்றது அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஒரு டெத்னாலேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனாலேயோ இவங்களை வந்து தன்னோட லைஃபை பாதுகாத்துக்கலாம். இப்போ இதை தாண்டின விஷயங்கள் அப்படின்னா சொந்த வீடு வாங்குறது, சொந்த கார் வாங்குறது, பைக் இன்னைக்குன்றது ஒரு மொபைல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பைக்கு நம்ம ரொம்ப பிளானிங்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ இதை மேம்படுறதுக்கு போறது எப்போ போகலாம் அப்படின்னா இவரோட இன்கம்ல செலவுகள் வந்து ஒரு 30 to 40% மெயின்டைன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வரவு வந்து ஒரு 60% அவருக்கு மிச்சமாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 30% அவர் லோன் போகலாம். அதுவும் எப்படி போகணும்னா இந்த 30% என்ன மிச்ச தொகை வருதோ அந்த இஎம்ஐ காஸ்ட்டுக்குள்ள தான் போகணும். பேங்க்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா பேங்க்ஸா இருக்கட்டும் என்பிஎஃப்சியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட 60-70% வரைக்கும் இஎம்ஐக்கு அப்ரூவல் கொடுப்பான். இங்க பிரச்சனையே அதுதான். நம்மளுக்கு வந்து என்னன்னா எது லிமிட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த 70% வரைக்கும் நம்ம சேலரியில் நம்ம அவைல் பண்ணிட்டோம் அப்படின்னா கடல்ல இருந்து என்னைக்குமே மீண்டு வர முடியாது.
நம்மளோட மாத வருமானத்துல 30% நம்ம கடனை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. அப்போ இஎம்ஐ பேஸ்டு தான் நம்ம வந்து லோன் எடுக்கணுமே தவிர நம்மளுக்கு இஎம்ஐ எந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அது ஃபுல்லாமே எடுத்து லோன் எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்னோட 30% சேலரியில இப்போ 30,000 வச்சுக்கலாமே சேலரி, 30% என்ன 9,000 ரூபாய் என்னோட அஃபோர்டபுள் ஃபார் இஎம்ஐஸ். அப்போ இந்த 9,000க்கு எனக்கு வந்து ஒரு 20 லட்சத்துக்கு நான் வீடு வாங்கினா தாராளமா வீடு வாங்கலாம். இந்த இடத்துல நான் 40 லட்சத்துக்கு வீடு வாங்குறது தப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து 9,000 ரூபாயில வந்து என்னால் வந்து ஒரு 3 lakhs ஒரு யூஸ்டு கார் வாங்க முடியும்னா இந்த 9,000 இஎம்ஐ சேவ் பண்ணி வாங்க முடியும்னா அதை வாங்கலாம். நான் அந்த இடத்துல போய் ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வண்டி வாங்குறது தான் தப்பு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா இஎம்ஐயும் நம்ம 30% மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை தான் நம்ம அஃபோர்ட் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா யாரெல்லாம் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரியில தான் நான் சர்வேல ஆக போறேன், இனி அடுத்து எனக்கு வந்து சான்சஸே கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி நான் பிஇலாம் படிக்கலைங்க, 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரா ஒர்க் பண்ணா எனக்கு வந்து ஒரு 15,000 20,000 சேலரி வருது, அதுக்கு இது பெட்டரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது சூஸ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க ஆனா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை மீட் அவுட் பண்றேன் அப்படின்னு அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? சூப்பருங்க. இப்போ அவங்களுக்குலாம் தாராளமாக இந்த ஒர்க் பார்க்கலாங்க, ஏன்னா இது ஒரு டெம்பரரி ஒர்க்காக தான் அவங்களுக்கு இருக்க போகுது. என்னோட அப்ளிகேஷன் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு இது பெர்மனன்ட் ஒர்க்காக பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான். இப்படி அந்த மாதிரி டெம்பரரியா ஒர்க் பார்க்குறவங்க எப்போ அந்த ஒர்க்கு போறாங்களோ அது வரைக்கும் தன்னை லைபிலிட்டிஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், லைபிலிட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கணும். ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இருக்கிறதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளசண்டா இருக்கக்கூடிய லைஃப் தான். இப்போ இவங்களுக்கு தேவை அதுதான் இல்லையா? அப்போ தற்காலிகமா வேலை செய்யறவங்க தற்காலிகமா வேலை செஞ்சு தன்னோட எக்ஸ்பென்சஸ் அதில் மீட் அவுட் பண்ண பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சர்ப்ளஸ் வேல்யூ சேர்ந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்கில்டு ஓரியன்டட் ஜாப் போறாங்க, எப்போ ஒரு நிரந்தரமான ஜாப் போறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அஷூரன்ஸ் ஆகும், இந்த இண்டஸ்ட்ரியில என்னால் 20 வருஷம் பயணிக்க முடியும், எனக்கு ஜாப் நிரந்தரமா இருக்கு அப்படின்ற டயத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.